10 நிமிஷத்தில் சொல்லப்பட்ட காரியம். இந்த வேத புஸ்தகம் மனிதன் தானே எழுதனா? இதில் எழுதியிருக்கிறது. அதிலும் நீங்கள் சொல்கிற மாதிரி, கிறிஸ்தவர்கள் சொல்கிற மாதிரி முதல் 5 புஸ்தகங்களை யார் எழுதினது? மோசே எழுதினார்னு சொல்கிறீங்க. மோசே எந்த காலத்தில் வாழ்ந்தவர்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் சுமார் 1500 வருஷத்துக்கு முன்னதாக வாழ்ந்தவர். அதாவது அவர் எப்படி எழுதியிருக்கிறாரு? அவருக்கு முன்னால் 2500 வருஷத்துக்கு முன்னதாக வாழ்ந்த ஆதாமை பற்றி எழுதியிருக்கிறாரு, ஏவாளை பற்றி எழுதியிருக்கிறாரு, அவருடைய சந்ததி அப்படி எழுதியிருக்கிறாரு. இவருக்கு எப்படி தெரியும்? அப்போது நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதை நம்ப சொல்கிறீங்களா? அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. புத்தி உள்ளவன் கேள்வி கேட்பான். யோசிக்கிறது தவறல்ல, கேள்வி கேட்கறது தவறல்ல, ஆனால் பதிலையும் கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆண்டவர் 6 அறிவை கொடுத்ததுக்கு என்ன காரணம் என்றால், கவனிங்க, மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் 5 அறிவு தான் இருக்குது. 1 அறிவு உயிர் இருக்கிறது, 2 அறிவு உயிர் இருக்கிறது, 3 அறிவு உயிர் இருக்கிறது, 4 அறிவு உயிர் இருக்கிறது, 5 அறிவு உயிர் இருக்கிறது, 6வது அறிவு உயிர் இருக்கிறது. உண்மையை சொன்னால் நாம் 7வது அறிவையும் பெற்றவர்கள். எப்படி விளங்கல உங்களுக்கு? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் 7வது அறிவு உள்ளவர்கள். ஏன்னா அது தேவனை அறிகிற அறிவு. பரிசுத்தாவியை பெறுகிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை. ஆனால் பெற்றுக்கொண்ட பிற்பாடு, ஏன்னா அதை நான் ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லி இருக்கிறது போல, பரிசுத்தாவியை இந்த உலகம் யாருமே கொடுக்க முடியாது. எந்த பாஸ்டரும் கொடுக்க முடியாது, எந்த சபையும் கொடுக்க முடியாது. யார் தான் கொடுக்குறா? தேவன் தான் தருகிறார். அப்போ தேவனிடத்திலிருந்து நாம் ஒன்றை பெற்றால், அப்போ பெற்றுக்கொண்டது நமக்கு தெரிகிற பொழுது கொடுத்தவர் தெரியாமல் போகுமா? அதுதான் தேவனை அறிகிற அறிவு. அதுதான் 7வது அறிவு. அதை உலகம் ஒத்துக்கொள்கிறதோ இல்லையோ, உண்மை என்னன்னா, அபிஷேகம் பெற்றவனுக்கும் அபிஷேகம் பெறாதவனுக்கும் இருக்கிற வேறுபாடு அதுதான். என்ன இப்போ பிரச்சனைனா, அபிஷேகம் பெற்றவனுக்கு அபிஷேகம் பெறவனுக்கு வேறுபாடு அவ்வளோ சீக்கிரம் தெரியல. ஏன் தெரியுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு 50 வயசில் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறார், ஆண்டரை ஏற்றுக்கொண்டு இப்போது அபிஷேகம் பெறார். 5 வயசு ஆகுது அவருக்கு. இப்போ அவளுக்கு அவர் 5 வருஷம் ஆனதுக்கு பிற்பாடு அவருக்கு என்ன வயசு? 50 வயசில் ஆண்டரை ஏற்றுக்கொண்டார். 5 வருஷத்துக்கு பிற்பாடு அவருக்கு என்ன வயசு? 55. சரி, அவருடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு எத்தனை வயசு? 5. இப்போ இந்த 5 வயசு பையன் சொல்கிறத இந்த 50 வயசு அல்லது 55 வயசு மனுஷன் கேட்க மாட்டான். உனக்கு என்ன தெரியும்? நான் 50 வயசுமா பார்க்காததா, அனுபவிக்காததா, தெரியாதா, நீ என்ன புதுசாக சொல்கிற? அப்போது வேதத்தின் பிரகாரம் அவன் சொன்னாலும், தேவனுடைய சித்தத்தை அவன் வெளிப்படுத்தினாலும், சும்மா உனக்கு என்ன தெரியும் என்று நம்முடைய சொந்த அனுபவங்களிலேயே, ஏன்னா அப்படி பழகி போனோம். அப்படியே நடக்கிறதுனால அநேகருடைய வாழ்க்கை பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றும் ஷைனிங் இல்லை. இன்னொரு விதமாக சொன்னால், அதற்கேற்ற சிறப்பு வெளிப்படவில்லை. கவனிங்கள். நான் சிறு வயதிலிருந்தே ஆண்டுடைய கிருபையினாலே ஒரு பக்தி உள்ளவனாக தான் இருந்தேன். ஆனாலும் அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் நானும் தான் செஞ்சுட்டு வந்தேன். என்னுடைய 24வது வயதில் தான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். அதை இப்போ சொல்லிட்டு இருந்தால் அதே நேரம் ஆகி போயிடும். அதை நான் இப்போ சொல்லலை, இப்போ டைம் இல்லை. கவனிங்க. என்றைக்கு நான் அபிஷேகம் பெற்றேனோ அன்றைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே மாற்றங்கள் வர தொடங்கினது. அது எப்படி? சுருக்கமாக சொல்கிறேனே, என்னுடைய 24வது பர்த்டே வந்தது. பொதுவாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனாச்சே, ஆயினாலே பைபிளை வாசிக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை வாசிட்டு வந்து, இப்போ நீங்கள் ஒன்றும் எடுக்காதீங்க, 13வது வசனத்தை வாசித்தேன். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்தாவி கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவான் இருந்தது. அப்படியா? அப்படின்னா வேண்டிக் கொள்றவங்களுக்கு கிடைக்குமா? அப்போ நாம் வேண்டிக் கொள்ளலாமே என்று நினைத்து, கவனிங்க, இந்த ஹெச்எஃப்ல முன்னால் அஜய் ஸ்டேடியம்னு இருக்குது தெரியுமா? அப்போ அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது 1974.
அதெல்லாம் கிடையாது, அந்த ஸ்டேடியம் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே போய் 8:30 மணிக்கு உட்கார்ந்து அது நிலவு வெளிச்சம் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல வேண்டிக் கொள்ளுக்கு பரிசுத்தாவி கொடுக்கறது நிச்சயமாக இருந்தால் எனக்கு தர வேணும்னு கேட்டேன். கிடைக்கல. இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ பியூட்டி என்னன்னா, நான் அதுக்கு முன்னதாக இருந்தே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். சிஎஸ்ஐ திருச்சபைகளிலே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ டிஎஸ்பி குவார்ட்டர்ஸில் அங்கே ஒரு கம்யூனிட்டி ஹால் உண்டு. அதில் வாரந்தோறும் ஆராதனை உண்டு. அதில் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு வாரம் இங்கே பிரசங்கம் பண்ணுவேன், ஒரு வாரம் காமராஜ் நகரில் பண்ணுவேன், ஒரு வாரம் நிமலச்சேரியில் பண்ணுவேன், ஒரு நாளில் திருமுல்லை வாயில் காலனியில் இருக்கிறதான சபையில் சிஎஸ்ஐ சபையில் பண்ணுவேன். எப்படியோ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தர வேணும்னு. கிடைக்கவே இல்லை. அப்போது ஜெபத்தை மாற்றி பண்ணேன். ஆண்டவரே, ஒரு வேளை நான் பெற்றுக்கொள்ள தகுதியற்றவன் என்று சொன்னால், தகுதி இல்லாதவன் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேணும் என்றாவது எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு. அப்போ தான் ஆண்டவர் டக்குன்னு எனக்கு ஒரு காட்சியை காட்டினார். என்னென்னா, அப்போ நான் மூக்குப்பொடி போடுவேன். மூக்குப்பொடி போடுறவங்களுக்கு தான் தெரியும், மூக்கு சாக்கடை மாதிரி இருக்கும். சுருக்கமாக சொன்னான், நீ போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணினாய்? ஒரு ஆள் நல்லா பேசுகிற மாதிரி என்னோடு கூட அந்த சவுண்டு கேட்குது என் காதில். என்ன, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அந்த வசனத்தை வச்சு நான் எங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்? சிஎஸ்ஐ சர்ச்சில். ஏன் அதை பிரசங்கம் பண்ணால், அந்த நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள். அதனால் நான் அதை அதை அவங்க ஒரு என்ன சொல்கிறது, அல்மனாக்குன்னு சொல்கிறது, அதாவது இந்தந்த வாரத்தில் என்னென்ன தான் வாசிக்குவானு, என்னென்ன தான் பிரசங்கம் பண்ணணும்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி அது பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள். அதனால் நான் அதை பிரசங்கம் பண்ணேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ தானே போன வாரம் பிரசங்கம் பண்ண, இப்போ மூக்கப்பாரு சாக்கடை மாதிரி இருக்குதே. அப்போ தான் எனக்கு உணர்வு வந்தது. உணர்வுன்னு சொன்னால், கொலை செய்திருந்தால் கூட அப்படி ஒரு உணர்வு வராதுங்க. அந்த மாதிரி, ஐயோ இவ்வளோ பெரிய பாவியா நான், மூக்க சாக்கடை மாதிரி வச்சிருக்கேனே என்று சொல்லி உண்மையிலேயே மனது உடைந்து அழுதேன். ஆண்டரே, என்னை மன்னிச்சிருங்க. நீர் என்னை நம்புவீரானால் நாளையிலிருந்து தொடமாட்டேன், ஆனால் இன்னைக்கு என்ன அபிஷேகம் பண்ண வேணும்னு கேட்டேன். ஆண்டவர் என்னை நம்பி அபிஷேகம் பண்ணார். அந்நிய பாஷையில் தாராளமாக பேசினேன், பாட்டே பாடினேன். அப்படியே நின்று போய்விடுமோ, தமிழ் வராமல் போய்விடுமோன்னு பயந்தேன். ஆனால் தமிழில் அதே பாட்டை அதே ராகத்தில் அழகாக தமிழில் பாடினேன். அப்பொழுதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொன்னார், நீ வீட்டுக்கு போ, இதை சாட்சியாக சொல்லுனார். நான் அங்கேருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு, அப்போ சைக்கிள் வச்சுருக்கிறேன், பைபிள் எடுத்து கேரியரில் வச்சுட்டு போனேன். இந்த ஹெச்எஃப்பில் அந்த செக்யூரிட்டி கேட்குறாரு, நான் ஏதோ உளறிட்டு போகிறேன், நான் அந்நிய பாஷை பேசிட்டு போகிறேன், அவன் உளறிட்டு போகிறேன்னு, ஹலோ ஸ்டாப்ங்கிறார். காட் பிளஸ் யூ அப்படிங்கிற நான் அது வரைக்கும் அந்நிய பாஷை பேசிட்டு வந்தவன் காட் பிளஸ் யூ அப்படிங்கிறேன். அவர் அதை கட்டுறோம் போகன்றார். நான் டிஎஸ்பி குவார்ட்டர்ஸில் எங்கள் அண்ணன் வீடு இருந்தது, டிஎஸ்பி குவார்ட்டர்ஸ் அதில். அங்கே போனதுக்கு பிற்பாடு அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாத்தோட ஜெபம் பண்ணி எல்லாம் முடித்தேன். நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலாக நான் பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு தான் எனக்கு உண்மையான கிறிஸ்தவம்னா என்னன்னு விளங்குச்சு. மெய்யாகவே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது புரிஞ்சுது. அவர் தான் இந்த வேத புஸ்தகத்தை எழுதி கொடுத்துருக்காருங்கிறதும் புரிஞ்சுது. அதுக்கு பிற்பாடு இன்னொரு காரியம் கூட நடந்தது. யாருன்னெல்லாம் சொல்ல வரும்ல, பாஸ்டர், எனக்கு அறிமுகமான பாஸ்டர். அந்த பாஸ்டருடைய வீட்டில் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி ஆகலை. 2 நாள் ஆச்சு. அவங்க பாருங்கள் ரொம்ப ஸ்டபனாக, நான் எங்குமே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு கர்த்தர் குழந்தையை தந்தார்னா சுகமாக அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு வழியை தாட்டும். ஆடு மாடுகளை எந்த ஆஸ்பத்திரிக்கு போகுது? ஏன் எனக்கு ஆண்டவர் செய்யக்கூடாதா? அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்களேன். அப்படி இருந்தாங்க. அப்போ நான் அங்கே போய் சும்மா பார்க்க போனேன். அப்போது இந்த மாதிரி 2 நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, இன்னும் டெலிவரி ஆகலை, ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா என்னென்னமோ சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் நாங்கள் ஒரு 10-12 பேர் உட்காந்துருந்தாங்க. சரி வாங்க நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுவோன்னு பைபிளை எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்க சொன்னேன். அது என்னென்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 9வது வசனம். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ
என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். கவனிங்க, அந்த வசனத்தை வாசித்த உடனே விசுவாசிகள்லாம் தயவுசெய்து இந்த பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை சொல்ல அங்கே சொன்னேன், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின் மேலே கை வைங்க. இந்த வசனம் பொய்யாகாது. ஆண்டவரே, ஏன்னா எனக்கு என்ன அனுபவம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன். அதனால் வசனத்தை தேடி இதை கண்டுபிடிச்சிட்டேன். 9வது வசனம் 66, 9 எடுத்துக்கிட்டு, பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ. அப்புறம் பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார்னு எழுதியிருக்கு. ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்கிற இந்த அடியாளுக்கு ஏன் 2 நாளாக பிரசவமாகாமல் இருக்குது? இந்த வசனம் நீர் சொன்னதல்லவா, பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லியிருக்கு. என்ன குறை கொட்டிருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரே, நீர் மன்னிக்க தயவுறுத்தவர். தயவு செய்து அவர்களுக்கு சுகமான ஒரு விடுதலையை தாருங்க ஆண்டவரே என்று எல்லோரும் பைபிள் கொண்டு வந்தவங்க அது மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னேன். அங்கே 8-9 பேர் தான் இருந்தாங்க. எல்லோரும் அதே மாதிரி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி 2 நிமிஷத்தில் கவனிங்க டெலிவரி ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ ஏன் நாம் வேதம் வாசிக்கணும்னு உங்களுக்கு புரியுதா? இந்த வேதத்தில் நமக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய வியாதிக்கு, நம்முடைய வறுமைக்கு, நம்முடைய போராட்டத்துக்கு தேவையான ஆன்சர் இருக்கிறது. அதனால் இதை வாசிக்க வேணும், அதை விசுவாசிக்கவும் வேணும். சும்மா வாசிச்சா போதாது, அதை நம்பி ஆண்டவர் செய்ய வல்லவர் என்று நம்பி விசுவாசித்தால் அப்படியே ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. நிறைய வசனத்தையெல்லாம் சொல்லிட்டு போவேன், ஆனால் அதுக்கு நேரம் இல்லை, சமயம் வரும்போது சொல்கிறேன். கவனிங்க. அப்போது தேவன் உண்டு என்றும் இது தேவனுடைய வார்த்தை தான் என்றும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கிற பொழுது நான் அதை சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுகிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிற எத்தனையோ பேருக்கு நன்மை உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் அதிக தைரியத்தோடு இந்த வேதத்தை வாசியுங்கள், விசுவாசியுங்கள். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவையானது இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இந்த வேத புஸ்தகம் ஒன்றுதான் இந்த உலகத்தில் மனிதன் எங்கே இருந்து வருகிறான், ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறான், எங்கே போக போகிறான் என்கிற 3 கேள்விக்கு பதில் சொல்லுகிறது. எப்படி? மனிதன் எங்கே இருந்து வருகிறான், ஏன் இந்த உலகத்திலே இருக்கிறான், எங்கே போக போகிறான் என்கிற 3 கேள்விகளுக்கு இந்த வேத புஸ்தகம் ஒன்றுதான் இந்த உலகத்திலேயே பதில் கொடுக்கிறது. வேற எந்த விஞ்ஞானமும் சரி, வேற வேதம் என்று சொல்லப்படுகிறவர்களும் சரி, அதுக்கு ஆன்சரே இல்லை. இந்த வேத புஸ்தகம் மட்டும்தான் பதில் கொடுக்கிறது. இருக்கிற எவனும் பிறக்கு முன்னதாகவே பேரிடப்பட்டிருக்கிறான்னு இந்த பைபிள் தான் சொல்லுது. எபேசியர் 1:4 வாசிப்பீர்களானால், உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே உங்களை தேவன் முன்குறித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏற்ற காலத்தில் ஏற்ற பிரகாரமாக உங்களை இந்த உலகத்தில் பிரவேசிக்க பண்ணி வளர பண்ணி உங்களை வாழ பண்ணி அப்புறம் அதுக்கு பிற்பாடு வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கான வழியை காட்டுகிறார். சரி, இப்போ காரியத்தை கவனிங்க. அப்போது இந்த வேத புஸ்தகம் அத்தனை உண்மையானது என்கிறதுக்கு எல்லா விதத்திலும் ரூபகாரம் இருக்கிறது. நேற்றைய தினத்திலே ஒரு காரியத்தை அவங்க சொல்லி கொடுத்தேன், கவனிங்கள். மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலே ஒரு 1500 வருஷத்துக்கு முந்தினவர். ஆனால் அவர் என்ன எழுதியிருக்கார், அவருக்கு முன்னால் 2500 வருஷத்துக்கு முந்தின காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அது எப்படி முடியும்? மனுஷனால் முடியாது. ஆனால் எப்படி எழுதினார்னு சொல்கிறேன் கேளுங்களேன். தேவன் நேற்று ஒரு வசனம் வாசிங்களா? யாத்திராகம திருப்புஸ்தகம் வாசிங்க. மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண ஜாக்கிரதையாயிரு என்று சொன்னார். கவனிங்க. பின்னாலே என்ன, இந்த பக்கம் இல்லை, என்ன பின்னாளிலே மோசே எப்படிப்பட்ட ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்கிற அளவு, நீளம், எந்த பலகை உபயோகப்படுத்த வேணும், எந்த அளவுக்கு வெட்ட வேணும், எதில் தாறு பூச வேணும், எதில் என்ன சொல்கிறது தங்க தகடு பூச வேணும், அப்படி என்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் ஆண்டவர் சொன்னார். அளவு நீளம் எல்லாம் கூட சொன்னார். அதே போல் முன்னால் என்ன நடந்ததோ பின்னால் என்ன நடக்க போகுதோ என்கிறதை, முன்னால் என்ன நடந்தோங்கிறதை சொல்ல முடியுமா இல்லையா? முடியாதா? சொன்னார், காண்பித்தார். நல்லா கவனிக்க வேணும், காண்பித்தார். இந்த உலக சரித்திரத்தில் ஆண்டவராகிய
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் முதல் வீடியோ போட்டு காட்டினவர். பார்த்தது யாரு? மோசே. அதை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இன்றைக்கு இருக்கிற மாதிரி பேனா பென்சில் எல்லாம் இல்லை. அன்றைக்கெல்லாம் கற்களிலே பெயர் எழுதினார்கள். களிமண்ணை உருண்டையாக வைத்து அதிலே எழுதி வைத்தார்கள். அவைகளை சுட்டு வைத்தார்கள். சரி, அவர் சொன்ன காரியம், அவர் எழுதியிருக்கிற அந்த 5 ஆகமத்துடைய காரியங்கள் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்றோடு ஒத்து போகிறது. எப்படி ஒத்து போகிறது? நேற்றைய தினத்தில் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன், இப்பொழுதும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் பேர் கூடுதலாக வந்திருக்கிறதுனால, கொஞ்சம் பேராக இருந்தாலும் உங்களுடைய விசுவாசம் பெருகும்படிக்காக, உறுதிப்படும்படிக்காக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஆதியிலே தேவன் உண்டாக்கின முதல் மனிதன், அவன் பேர் என்ன? ஆதாம். ஆதாம் கவனிங்க, 3வது வசனத்தை வாசிங்க. 130 வயதான போது நல்லா கவனிங்க. அப்போ ஆதாமுக்கு 130 வயதான பொழுது சேத் என்பவன் பிறந்தான். இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க. சேத்துக்கு 105 வயதான போது ஏனோசை பெற்றான். இப்போ அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 9வது வசனத்தை வாசிங்க. ஏனோசுக்கு 90 வயதான போது கேனானை பெற்றான். சரி, 12வது வசனத்தை வாசிங்க. கேனானுக்கு 70 வயதான போது மகளாலயேலை பெற்றான். சரி, 15வது வசனத்தை வாசிங்க. மகளாலயேல் 65 வயதான போது யாரேதை பெற்றான். சரி, 18வது வசனத்தை வாசிங்க. யாரேத்து 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். இப்போ கவனிங்க, இந்த ஏனோக்கு பிறக்கிற பொழுது ஆதாமுக்கு என்ன வயசு தெரியுமா? 622 வயசு. அட என்னையாவது, அது எப்படி அவ்வளோ காலத்துக்கு இருந்திருப்பாங்கன்னா, ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் நீடி ஆயுள் இருந்தது. இப்போது ஒரு பழத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கெடாமல் இருக்குது, அழுகாமல் இருக்குது. அப்படி தானே சொல்கிறீங்களா? இப்போ நான் சொல்கிறது சரியா இல்லையா? நான் அழுகாமல் இருக்குதுன்னு சொன்னேன், பின்ன அழாமல் இருக்குதுன்னு சொல்லலை, அழுகாமல் இருக்குதுன்னு சொன்னேன். எப்படி? கவனிங்க. அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி கெடாமல் இருக்குது அந்த குளிர்? அதே மாதிரி இந்த பூமியானது சூரிய கதிர்களை நேரடியாக வாங்குறதுக்கு முன்னாலே, அதாவது ஜலப்பிரளயத்துக்கு முன்னாலே, நோவாவின் காலத்துக்கு முன்னாலே இது ஃப்ரிட்ஜ் மாதிரி இருந்தது. ஆனால் மழை, அதாவது மேலே இருக்கிற மேகங்கள் இருந்து தண்ணீரெல்லாம் வடிந்ததுக்கு பிற்பாடு இது என்ன ஆயிடுச்சு? சூரிய கதிர்கள் நேரடியாக பூமிக்கு வர தொடங்கினது. அதனால தான் கவனிங்க, பண்டங்கள் புளிக்க தொடங்கினது. அப்படித்தான் நோவா திராட்சை பழத்தை புழிஞ்சு குடிச்சிட்டு பாதியை வச்சுருந்தான். இப்போ ஜலப்பழத்தில் அதே மாதிரி புழிஞ்சு வச்சிருக்கிற பொழுது என்னாச்சு? சூரிய வெளிச்சம் வந்தது, அதை புளிக்க பண்ணிடுச்சு. பால் எப்படிங்க தயிர் அது தெரியுமா? இதெல்லாம் விஞ்ஞானம். நான் அதையெல்லாம் விளக்கி சொல்லிட்டு போனால் நேரம் இல்லை, அது பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வேண்டியது. ஆனால் கோல்ஸ், அதாவது ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அடையாளமிட்டு காட்டுகிறேன். அப்போ கவனிங்க, பால் தயிர் ஆகுதால் புளிக்குதுன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சன்ஸ் லைட். அந்த சூரிய வெளிச்சத்தினால தான் இதெல்லாம் நடக்குது. சரி, கவனிங்க. செடி கொடிகளெல்லாம் மரங்களெல்லாம் கூட பூ பூத்து காய் காய்ச்சி காயாக வர்றதுக்கெல்லாம் பழமெல்லாம் பழுக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? சூரியனுடைய வெளிச்சம். சூரியன் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. புரியுதா உங்களுக்கு? இது விஞ்ஞான பாடம், அதனால் சொல்கிறேன், கவனிங்க. அப்போ நீங்கள் நம்பித்தாக வேணும். ஏன்னா விஞ்ஞானிகள் அப்படித்தான் உண்மையை புரிந்து கொள்கிறார்கள். சரி, எப்படி இருக்கட்டும். இப்படி நோவா நேற்றைய இந்த திராட்சை பழத்தை புளிஞ்சு வச்சுருந்தான். இன்றைக்கி அது புளிச்சிருச்சு. இவருக்கு எப்பொழுதுமே முன்னால் குடிச்ச சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் வாழ்ந்தவராச்சே, ஆகினால இன்றைக்கு எடுத்து குடித்தார். குடிக்கிற பொழுது போதை வந்துருச்சு. அதனால் வஸ்திரம் விலகி படுத்திருந்தார். அதனால தான் அந்த காயின் அவன் பேர் என்ன? காம் சபிக்கப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அது எப்படி இருக்கட்டும். ஆக அவனுக்கு தெரியாமலே குடிச்சிட்டு போதை வந்ததுக்கு காரணம் அதுதான். அதுக்கு பிற்பாடு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓஹோ இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. எப்படியோ உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். கவனியுங்கள். அப்போது இதெல்லாம் விஞ்ஞான சாஸ்திர பிரகாரமாகவே நடந்துக்கிறது. அதுக்கு பிற்பாடு மனிதனுடைய வாழ்நாளும் குறுக தொடங்கிவிட்டது. ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் வாழ்ந்தவங்கெல்லாம் குறுகிய காலம், இப்போ நம்ம வாழ்கிற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக இருந்தாங்க. அப்புறம் அப்படியே 150 வருஷம், 120 வருஷம், 110 வருஷம், 100 வருஷம், 80 வருஷம்,
இப்போ நல்ல ஜீவியம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஜீவியம் இல்லை, நீடி ஆயுள் சொல்கிறாங்களே, அதெல்லாம் 80-70 வருஷம் அவனுக்கு நியமிக்கப்பட்டது. கொஞ்சம் 10 வருஷத்தை கூடுதலாகவும் கொடுக்குறார் ஆண்டவர். சரி, ஆக ஒரு மனிதனுக்கு இப்பொழுது சராசரி வயது தேவன் சொல்லி இருக்க வயது 80. பிரைஸ் லார்ட். சரி, அதாவது இப்போ எனக்கு 74 ஆயிடுச்சு. ஆக இன்னொரு 6 வருஷத்துக்கு நான் ஊழியம் செய்வேன். அதுக்கு பிற்பாடு மேலே போயிடலாம். எங்கே போகணுங்கிறதுக்காக பிரயாசப்பட்டு இருக்கணும், அங்கே போயிடலாம். கவனிங்கள். அப்போது என்னதான் பரிசுத்தவானாக இருந்தாலும் அப்படித்தானே நடக்குது. அதனால் சொல்லுங்கள், அது தேவன் நியமித்த நியமனம். சரி, இப்போ காரியத்துக்கு வருவோம். இப்படி நடந்து கொண்டு இருந்தது. இப்போ இதில் இந்த வேத புஸ்தகத்தில் முதல் மனிதன் அவன் பேர் என்ன? ஆதாம். ஆதாமுக்கு 622 வயதாகிற பொழுது ஏனோக்கு பிறக்கிறான். ஏனோக்கு இப்பொழுது தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் மாறிவிட்டான். என்ன? தேவனோடு சஞ்சரிக்கிறான். இப்போது கவனிங்க, தேவனோடு அவன் சஞ்சரிக்கிறவன் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஆதாமனுடைய மடியில் படுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் டக்குன்னு கேட்குறான், ஆதாமுகிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். தாத்தா இந்த தாத்தாவுக்கு இங்கே ஒரு புள்ளி இருக்குது, அந்த தாத்தாவுக்கு கூட இருக்குது, உங்களுக்கு மட்டும் இதில் இல்லையே, என்ன சமாச்சாரம்னு கேட்குறான். உங்களுக்கு விளங்கலை, தொப்புள் குடி இருக்குல்ல, அது என்ன சமாச்சாரம்னு கேட்குறான். அப்போது ஆதாம் சொல்கிறாடே, நீ உங்கள் அம்மா வயிற்றிருந்து பிறந்த, அவங்க அம்மா வயிற்றிருந்து பிறந்தாங்க, அவங்க அம்மா வயிற்றிருந்து பிறந்தாங்க. நானும் ஏவாள் பாட்டியும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க. அதனால் எங்களுக்கு என்ன இல்லை? இல்லை. அப்படியா? அந்த ஆண்டவர் எங்கே? அந்த ஆண்டவர் ஏதேனும் தோட்டத்திருக்கார், வா போகலாம். இல்லை அப்படி போக முடியாது, அங்கே சுடரொளி பட்டயம் இருக்குது, நாம் போக முடியாது. ஏன் பட்டயத்தை வச்சார்? அந்த மாதிரி நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் மீறினோம், அதனால் எங்களை தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரு, அதனால் உள்ளே போய் வராதபடிக்கு சுடரொளி பட்டயத்தை வச்சிட்டாரு. அப்போ ஏன் அந்த ஆண்டவர்கிட்ட நீ கேட்கக்கூடாது, நான் அவரோடு பேச வேணும் என்று சொல்லி, ஆண்டவரே எங்கள் தாத்தா தப்பு பண்ணாரோ தப்புன்னு எனக்கு அது தெரியாது, நான் உம்மை பார்க்க வேணும், நான் உம்மை காண வேணும் என்று சொல்லி கேட்கிறான், ஜெபிக்கிறான். தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட சிநேகமாகிறார். அப்போது வேத புஸ்தகம் சொல்லுது, ஒரு வசனத்தை வேணால் வாசிங்களேன், அப்போ அதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 21 வசனத்தை வாசிங்க. 5:21. அதுக்கு முன்னால் இருக்கிறவங்க குமாரரை பெற்றான் இருக்குது. ஆனால் இவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனோடே சஞ்சரிக்கிற மனிதனுக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனுக்கு குடும்பம் ஒரு தடையல்ல, இல்லை மனைவி தடையல்ல. எப்படி? தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனுக்கு மனைவி தடையல்ல. சில பேர் ரொம்ப பக்தி அதிகமாயிட்டு தான் சாமியார் ஆயிடுறாங்க. என்ன? சாமியார் ஆனாலும் பரவாயில்ல, சாமி யாருன்னு கேட்குறாங்க. எப்படி? நோ, கவனிங்க. தேவன் படைத்த படைப்பில் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவர் ஒருவனை அல்லவா, வெளிப்படுத்தல் மன்னிக்கவும், என்னது, மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்திலே படைக்கக்கூடிய வல்லமை அவரிடத்திலே பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒரே ஒரு மனுஷனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை அவன் பெற்று பெருக பண்ண வேண்டும் என்கிறதுக்காகத்தான் ஒருவனை படைத்தார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு. சரி, அப்போது இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அப்போது தேவன் சிருஷ்டிப்பின் காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்தார். அந்த சிருஷ்டிப்பின் காரியங்களை சொல்கிறத கேட்ட இவன் என்ன கேட்குறான்? ஆண்டவரே, நான் எப்படியோ எங்கள் தாத்தாவனுடைய சமாச்சாரத்தை எல்லாம் கேட்டு இப்போ நான் உண்மை தேடி வந்து கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு பின்னாலே வர்றவங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறான். அதையெல்லாம் நீ எழுதி வைங்க அப்படின்னா என்னன்னு கேட்குறான். ஏன்னா அவன் எழுத்து தெரியாது, படிப்பெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ என்னென்னு அது என்னன்னு ஆண்டவர் அவனுக்கு கற்பிக்கிறார், எழுத்தை கற்பிக்கிறார். எழுத்துன்னு என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா?
எழுத்துன்னு என்னென்னு தெரியுமா? ஒரு காரியத்தை இலக்கண ரீதியாக தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் சொல்கிறேன். சொல்லுங்கம்மா பார்க்கலாம், எழுத்துன்னு என்ன? சரி, என்ன கவனிக்க வேணும். எழுத்து என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஒரு குறிப்பிட்ட ஓசையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குறியீட்டுக்கு பெயர் தான் எழுத்து. புரியுதா? ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஒரு குறிப்பிட்ட ஓசையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குறியீட்டுக்கு பெயர் தான் எழுத்து. சரி, தமிழில் 1 2 3 எழுத தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தமிழில் 1 என்ன தெரியுமா? கா போடுறீங்களா? அதுதான் 1. சரி, யா போட்டால் என்ன? அதுதான் 9. அப்போ கவனிங்க, நமக்கு 1 2 3 தெரியல தமிழில். இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் வேறு லெட்டர்ஸு. அப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம படிப்பு எங்கே போயிட்டுருக்கு? உண்மையாக தமிழில் படிச்சிங்கன்னா அந்த கா போட்டால் அது 1ன்னு அர்த்தம், அப்படியே வருது வருது. கடைசியில் யா மாதிரி போட்டால் அது 9ன்னு அர்த்தம். அப்போது நமக்கு இன்னும் இதெல்லாம் தெரியல. அப்போது இந்த காலத்தில் இவ்வளவு நாகரிகம் படுத்த காலத்தையே நமக்கு தமிழில் 1 2 3 தெரியல. அப்போ அந்த காலத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அதனால் அவர் என்ன செய்கிறாரு, சரி நீ இப்படியெல்லாம் எழுது, இப்படியெல்லாம் என்று கவனிங்க. உருவ எழுத்துக்கள் என்ன? படம் போட்ட மாதிரி. அப்போது அதை ஆண்டவர் வந்து ஏனோக்கு கற்பிக்கிறார். ஏனோக்கு எதில் எழுதுகிறார்? இன்றைக்கு இருக்கிற மாதிரி லாங் சைஸ் பேப்பர் கொடு, இல்லை ஷார்ட் சைஸ் பேப்பர், இல்லை ரூல்டு பேப்பர் கொடு, அன்ரூல்டு பேப்பர் கொடு, அப்படியா சொல்ல முடியும்? அன்றைக்கெல்லாம் பேப்பர் கிடையாது. அதனால் களிமண்ணில் அதை எழுதினார்கள். கூர்மையான ஒரு குச்சியை ஷார்ப் பண்ணிட்டு அதில் எழுதினார்கள். அந்த எழுதினதை அழிந்து போகக்கூடாது சுட்டு வைத்தார்கள். அப்படி சுட்டு வைக்கப்பட்ட 24,000 இல்லை, அது சரியான நம்பிக்கை எனக்கு எண் கிட்ட தெரியல. ஆக அதில் ஏராளமான பலகைகள், என்ன பலகை? களிமண் பலகைகள் அதில் எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஏனோக்கு எழுதி வச்சிருக்கிறான். ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணினதையெல்லாம் அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. எப்படி எழுத்துக்கள்? உருவ எழுத்துக்கள். இதையெல்லாம் சுட்டு வைத்ததுனால அழியாமல் இருந்தது. அப்போ நோவாவுடைய ஜலப்பிரளயம் வருகிற பொழுது இந்த ஏனோக்கு எழுதி வச்ச பலகைகளெல்லாம் எடுத்து உள்ளே வைத்திருந்தார்கள். ஜலப்பிரளயம் முடிந்ததுக்கு பிற்பாடு அராராத் மலை மேலே அந்த பேழை தங்கினது. அப்போது நோவா இறந்ததுக்கு பிற்பாடு அவனுடைய கல்லறையும் அங்கே தான் இருக்குது. எங்கே? அராராத் மலை மேலே. அவனுடைய கல்லறைக்கு பக்கத்தில் இந்த களிமண் பலகைகள் இருக்குதா, இதையும் புதைத்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் அந்த களிமண் பலகைகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. என்னன்னா நம்ம படிக்கிற மாதிரி படிக்க முடியல. ஆனால் மோசே எழுதின காரியத்தை பார்த்தால் படம் போட்டு விளக்கி இருக்கிறது போல இதில் எழுதி இருக்கிறதை கண்டுபிடித்து கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மோசே எழுதின சத்தியம் சரித்திரம் ஏனோக்கு எழுதின சரித்திரத்தோடு ஒத்து போகிறது. அப்போ சிருஷ்டிப்பை பற்றி நாம் குருட்டுத்தனம் அதை நம்பவில்லை. ஆதி மனிதன் சொன்னதை அப்படியே படம் பிடித்தது போல நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ நாம் தந்திரமான கட்டுக்கதைகளை நம்புகிறாய் அல்ல, தேவனுடைய மகத்துவங்களை கண்ணார கண்டவர்கள் போல நாம் அது வழியாக வந்த வழியை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை மோசே எழுதினது போல கவனிங்கள். எழுதினது மோசேக்கு ஆண்டவர் காட்டினார். மோசே கேட்டார், பார்த்தார், அதன்படியே எழுதி வைத்தார். அவரும் எப்படி எழுதியிருக்கிறாரு? கற்பலகைகளில் எழுதியிருக்கிறார். கற்களிலே கல் உருண்டைகளிலே பாறைகளிலெல்லாம் அவைகள் எழுத வைத்திருக்கிறது. அப்புறம் பலகை மாதிரி இருக்கிறதுல கற்கள் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, பேப்பர் அல்லது மற்ற இதுகள்லாம் கிடையாது அந்த காலத்தில். இப்போது நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த தொட்டலில் ஓலைச்சுவடி, இந்த ஓலைச்சுவடினா இந்த பனை ஓலையை கட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதில் கூரான ஆணியில் எழுதியிருப்பாங்க. அது மாதிரி இந்த தொட்டல் எல்லாம் தொங்கிட்டிருப்பாங்க. நீங்கள் யாராவது இருக்கீங்களா தெரியாது. நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு குறைஞ்சது முன்னதாக பார்த்தா தான் இருக்குது. இப்போ யாரும் வைக்கிறதில்ல. யாரெல்லாம் வச்சுருக்கீங்களா? பாட்டியம்மா தெரியுமா? தெரியாது, உங்களுக்கே தெரியாது. சரி சரி கவனிங்க. அப்படியே ஊர் பக்கத்தில், அதாவது நாட்டுப்புறத்துல எல்லாம் கிராமப்புறத்துல எல்லாம் அது வைத்திருப்பார்கள். அந்த தொட்டலுக்குள்ளே அதை கட்டி விட்டுருப்பாங்க. அதில் நிறையா அந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க. சரி, அது எப்படி இருக்கட்டும்.
அதுபோல் அந்த ஸ்லோகங்களை எல்லாம் படிக்க தெரிந்தவர்கள், இன்றைக்கும் அந்த ஓலைச்சுவடிகளை படிக்க தெரிந்தவர்கள், அதற்கான ஆராய்ச்சிகள் நடந்து நடக்கிறது. அதற்கு பிற்பாடு தாமிர தகடுகள் இது மாதிரி எல்லாம் இதிலையெல்லாம் எழுதி வைத்தார்கள். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின காலத்தில் அவர் எழுதின அந்த காரியங்கள் எல்லாம் அந்த தாமிர தகட்டில் எழுதியிருக்கிறதை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் ஒத்து பார்க்குற பொழுது நம்ம வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லாத அளவுக்கு அதில் எழுதப்பட்டிருக்கிறதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானா, ஆடு ஒரு குகைக்குள்ளே, இந்த மலை அடிவாரத்தில் மேய்ச்சிட்டு இருக்கிறான், அது குகைக்குள்ளே போயிடுச்சு. இவன் என்னடா அந்த ஆடு போயிடுச்சு காணான்னு என்ன பண்ணான், ஆட்டை விரட்டுறதுக்காக அந்த கல்லொன்று எடுத்து ஓங்கி அந்த இதுக்குள்ளே வீசினான். அது கொடி செடியெல்லாம் முளைச்சிருக்குது. அப்புறம் போட்ட உடனே அது அந்த கல் போய் டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. உடனே அவனுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ உள்ள பூதம் இருக்குது, நான் ஒரு கல் அடித்தேன் அது டோ அப்படிங்குது வந்தான. ஊரில் போய் சொல்லிட்டான். ஊரெல்லாம் வந்தாங்க, எங்கடா கல் விட்ட? மறுபடியும் கல் விட்டாங்க. மறுபடியும் அதே மாதிரி சத்தம் வந்தது. ஓ இதில் ஏதோ இருக்குது, பூதம் இருக்குதுன்னு பயந்துட்டாங்க. அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அதுக்கெல்லாம் பாதுகாப்பு போட்டு லைட்டு போட்டு அந்த செடி கொடியெல்லாம் வெட்டி உள்ளே பார்த்தா பெரிய பெரிய தாலின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இருக்குதான். அதுக்குள்ளே தாமிர தகட்டினால சுருள் வைத்திருந்தாங்களாம். அந்த சுருளில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மற்றும் சில அவருக்கு பேர் என்ன தீர்க்கதரிசிகள் எழுதின அப்படியே புஸ்தகங்கள் அதில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதை எடுத்து இப்பொழுது நாம் வைத்திருக்கிறதான இந்த வேத புஸ்தகத்தோடு ஒப்பிட்டு படித்தால் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாதபடி அப்படியே இருக்கிறதா. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நாம் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றலாய் அல்ல, அவருடைய மகத்துவங்களை கண்டவர்கள் எழுதி வைத்தபடியே நாம் இப்பொழுது நம்முடைய கையிலே வாசிக்க நமக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதனுடைய உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த வேத புஸ்தகம் ஒன்றுதான் பூமி உருண்டைங்கிறதே சொல்லுது. அதாவது பூமி உருண்டைங்கிறது ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் ஏசாயா 40 40ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இனி போது என்ன கவனிங்க. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். பைபிள் என்ன சொல்லுது? பூமி உருண்டையின் மேல் கர்த்தர் வீற்றிருக்கிறார்னு சொல்லுது. அப்ப பூமி எப்படி இருக்குது சொல்லுங்க? உருண்டையா இருக்குது. இதை உலகம் ஒத்துக்கொள்ளவில்லை. முதலாவது கலிலியோ என்பவர் தான் இதை கண்டுபிடிச்சார், பூமி உருண்டையா இருக்குதுன்னு. அதை சொன்ன உடனே இவரை தூக்கி அதில் ஆர்சி சபையாக இருக்காங்க வந்து அவளுக்கு தூக்கி வேதத்துக்கு தேவனுக்கு புறம்பா பேசுகிறான் அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள ஜெயிலில் வச்சுட்டாங்க. கவனிங்க, அது எப்போ நிரூபணமாச்சு தெரியுமா? அதற்கு பிற்பாடு அடுத்த விஞ்ஞானி வருகிற பொழுது நிரூபணமாயிற்று. அப்போ தான் ஒத்துக்கொண்டார்கள் பூமி உருண்டை என்று. அப்போ பூமி உருண்டை என்கிறது 19வது நூற்றாண்டில், 17வது நூற்றாண்டு சொல்லி 18வது நூற்றாண்டில் அதை ஆராய்ச்சி பண்ணி 19வது நூற்றாண்டில் தான் உண்மையை ஒத்துக்கொண்டார்கள் பூமி உருண்டை என்று. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் எங்கே ராக்கெட்டில் விடுதல்ல, ஒன்றும் புரியலையா? சரி, முன்னால் சந்திரனில் அம்மா நூல் நூக்குறான்னு சொன்னாங்க. இன்னொரு ஊரில் என்ன சொன்னாங்க, வடை சுடுறான்னு சொன்னாங்க. இன்னொரு ஊரில் என்ன சொன்னாங்க, ஊருக்கு ஒரு விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா ராட்டை நூல் நூக்குறான்னு சொன்னாங்க. அப்புறம் மாவிடிக்கிறான்னு சொன்னாங்க. இப்படி என்னென்னமோ வடை சொல்கிறான்னு சொன்னாங்க. இப்படி என்னமோ சொன்னாங்க. ஆனால் கவனிங்க, 1969 சந்திரனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சந்திரனுக்கு போனதுக்கு பிற்பாடு தான் தெரியுது அங்கே மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கிற இந்த நம்ம நாடு எப்படி இருக்குது அதுபோல் ஒரு பூமியாக இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிற்பாடு தான் தெரிகிறது, ஓஹோ பைபிள் எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மைதான். சரி, அப்படியே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, விஞ்ஞானம் புத்தி அதிகமாக போனாலும் புத்தியும் கூட எப்படி இருக்கணும்னா தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிற புத்தியாக இருக்கணும். இல்லைன்னா தப்பானதான் கண்டுபிடிச்சிப்பாங்க. இப்போ ஏன் மெத்த படித்தவர்கள் கூட கடவுள் எங்கே இருக்கிறான்னு கேட்குறான். இப்படி மெத்த படித்தவர்கள் கூட கடவுள் இருக்கிறார் நீ காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு நாள் எங்கள் நம்ம சர்ச்சில் அங்கே பைபிள் ஸ்டடி நடத்துறதுக்காக போகிறேன். அங்கே 2 தம்பிமார் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன கண்ட உடனே அது அங்கே பாஸ்டர் வர்றான், அவர் தான் எங்கள் பாஸ்டர் அப்படின்னு
எங்கள் விசுவாசி ஒருத்தர் அவர் ட்ரம் வாசிப்பார், அவர் சொல்கிறாரு, அந்த தம்பி கேட்குறான், அவன் சொல்கிறான் அந்த பையன், அந்த ஊரை ஏமாத்துற பேர் வழியா அப்படிங்கிறான். என்ன அது எப்படி? நான் என் காதில் விழுகிட்டு சத்தமாக சொல்கிறான், அது ஊரை ஏமாத்துற பேர் வழியா அப்படின்னு. நான் சிரிச்சிட்ட, தம்பி என்ன சொன்னீங்கன்னு போனோம். இல்லை சார் நாங்கள் பேசிக்கிறோன்னா. இல்லை இல்லை, ஏதோ ஊரை ஏமாத்துற பேர் வழின்னு சொன்னீங்களே அப்படின்னு. ஆமாம், நீங்கள் தானே இல்லாத கடவுளை இருக்கிற மாதிரி ஏமாத்துறீங்க அப்படின்னு. அப்போ கடவுள் இல்லைன்னு நினச்சிங்களான்னு. பின்ன இருக்கிறாரா, நீங்கள் காட்டுவீங்களான்னா. காட்டுனா தான் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்டேன். பின்ன எப்படி பார்க்காம எப்படி சார் நம்புறது அப்படின்னா. உங்களுக்கு பகுத்தறிவு இருக்குதான்னு. வந்துச்சு பாருங்க அவனுக்கோ, பகுத்தறிவு இல்லாமல் நான் பேசுகிறேன் அப்படின்னா. ஏன் அவ்வளோ கோவப்படுறீங்க? என்ன ஊரை ஏமாத்துற பேர் வழின்னு சொன்னீங்க, நான் ஒன்றும் கோவப்படலை. பகுத்தறிவு இருக்குதான்னு தானே கேட்டேன். உங்களுக்கு பகுத்தறிவு இருந்தால் இருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கன்னு. இருக்குதான்னு. இருக்குது அப்படின்னா ரொம்ப முறுக்கா, எங்கே காட்டுங்கன்னு. அவ்வளவுதான். பையனுக்கு 2 நிமிஷத்தில் வேர்த்து விறுவிறுத்து போச்சு, தலையை கொஞ்சம். என்னப்பா இருக்குதுன்னு ரொம்ப முறுக்கா சொன்னீங்க, காட்டுன்னு சொன்ன உடனே காட்ட முடியலையே, உங்ககிட்ட இருக்கிறதையே காட்ட முடியலையே, உங்களால் காட்ட முடியலையே. அண்ட சராசரத்தெல்லாம் படைத்த ஆண்டவனை காட்டுன்னு சொன்ன உடனே எடுத்து காட்டுறதுக்கு என்ன பேனா குப்பியா எடுத்து காட்டுறதுக்கு? எங்களால் காட்ட முடியும், ஆனால் உங்களால் பார்க்க முடியாது. பாலில் நெய் இருக்குதான்னு இருக்குதுன்னு. பால் வாங்குற எல்லோரும் நெய் எடுத்துறதில்ல. பால் சில மாற்றத்துக்குள்ளாக வேணும். அந்த பால் தயிராக வேணும், தயிர் மோராக வேணும், மோரில் இருந்து வெண்ணெய் வருது, வெண்ணெய் உருக்குனா நெய். அப்படித்தானே என்ன? ஆமாம். அதே மாதிரி நான் கடவுளை காட்டினாலும் உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் சில மாற்றத்துக்குள்ளாக வேணும். அந்த மாற்றத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் சர்ச்சு வச்சுருக்கிறோம். இதுக்கு மேலே தெரியணும்னா அங்கே வாங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன்ட்டு வந்துட்டேன், சர்ச்சுக்குள்ளே போயிட்டேன். அப்போ அந்த தம்பி சொன்னானா, அவன் யாருன்னா MBBS 3rd இயர் படிக்கிறான், டாக்டருக்கு படிச்சுருக்கான், 3வது வருஷம். சொன்னானா, ஏய் நான் இத்தனை வருஷமாக படித்ததெல்லாம் உங்கள் பாஸ்ட் அப்படியே உருட்டி தூக்கி போட்டு போயிட்டாரா அப்படின்னானா. யோசிச்சு பாருங்க. கடவுளை இன்றைக்கும் நாம் கண்டது போல ஜீவிக்கிறோம். அபிஷேகம் பெற்றவனுக்கு தான் தெரியும். அபிஷேகம் பெற்றவர்கள் அதை ஒன்றும் மனுஷனால் நாம் கற்றதில்லை, கேட்டிருக்கிறோம், ஆனால் மனிதனால் கொடுத்ததும் இல்லை. அதை மரித்தோர்ந்து உயிரோடு இயேசு கிறிஸ்துவே நமக்கு அதை தருகிறார். ஆகையினால தான் நாம் அவரை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆகையினாலே நாம் இதை புரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வத்தை அறிகிற அறிவு நமக்கு வளரும். அதன் பிரகாரமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நான் விஞ்ஞான காரியங்களெல்லாம் சொல்கிறது எதுக்கு தெரியுமா? உலகத்தில் எல்லா செய்தி மனம் திரும்பு, பாவத்தை விடு, அதை விடு, அது வேறு பிரசங்கம். நான் இப்போ சொல்கிறது இது பைபிள் ஸ்டடி, உங்களை ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த ஸ்டடி. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா குருட்டு நம்பிக்கை எல்லாம் நமக்கு மெய்யான நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தாருங்கிறதே இன்னமும் அவங்களுக்கு நம்ப முடியல ரொம்ப பேர்த்துக்கு. அப்போ அவர்களுக்கு எத்தனை சாட்சிகளை சொல்லியும் எத்தனை ஆதாரங்களை காண்பித்தும் நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க புத்தியில் உரைக்கணும், அவங்களுக்கு தெரியணுங்கிறாங்க. கண்ணில் பார்க்கணும், காதில் கேட்கணும், அப்புறம் தொட்டு பார்க்கணும், முகர்ந்து பார்க்க வேணும், ருசித்து பார்க்க வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் மனிதன் நம்புகிறான். ஆனால் சிந்தனையில் உணர வைக்கிறதுக்கு செய்கிற பொழுது அதை நம்ப மாட்டேங்கிறான். அதுக்கு தான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு அறிவு இருக்குது. அதை தான் நான் என்ன சொன்னேன், தேவனை அறிகிற அறிவு. இன்னொரு விதமாக சொன்னேன் 7th சென்ஸ் அப்படின்னு. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அவன் கிறிஸ்துவை ருசிக்க தொடங்கினாலே அவனுக்கு 7வது அறிவு வந்து விடுது. அதாவது தேவனை அறிகிற அறிவு வந்து விடுகிறது. அந்த அறிவில் இருக்கிறவன் இந்த மாதிரி சந்தேகம் கேட்க மாட்டான். எதையும் வேற யாரும் சொல்ல முடியாத பிரகாரமாக நம்புவான், செயல்படுவான். சரி, காரியத்துக்கு வருவோம். கவனிங்களேன், இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை அநேகர் நம்புகிறதற்கு மறுக்கிறார்கள். ஆனால் கவனிங்க, நேபுகாத்நேச்சார்னு ஒருத்தர் இருந்தான், பாபிலோன் ராஜா. யார்? பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள்லாம் படிச்சிருப்பாங்க. இன்னொரு விதமாக சொன்னால் தொங்கு தோட்டம் என்கிற, பாபிலோனுடைய தொங்கு தோட்டம் என்கிற ஒன்றை, அதாவது ஒரு அரண்மனைக்கு மேலே ஒரு தோட்டத்தை கட்டினார். அவர் பேர் என்ன? நேபுகாத்நேச்சார், பாபிலோனை ஆண்ட ராஜா. இன்றைக்கும் தொங்கு தோட்டம் இருக்கிறது, உலக அதிசயங்களிலே ஒன்றாக அதுவும் கணிக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. அந்த தொங்கு தோட்டத்தை அமைத்த அந்த நேபுகாத்நேச்சார் ஒரு நாள் ஒரு சொப்பனம் கண்டான். சொப்பனம் கண்டு பயந்துட்டான். உடனே இந்த சொப்பனத்தை
யாராவது சொல்ல வேணும், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல வேணும். நான் இப்படி ஒரு சொப்பனம், இன்னும் இப்படின்னு சொல்லலை, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை யாருக்காவது அர்த்தம் சொல்ல வேணும். அதுக்காக ஞானி கல்விமான்கள் அமைச்சர்கள் வாங்கடா, நாங்கள் ராஜா கூப்பிட்ட சொல்லித்தான் ஆகணும், சொல்லுன்னா. ராஜாவே என்ன இது, சொப்பனத்தையும் சொல்லு, சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லுன்னு சொல்கிறீங்களே, சொப்பனத்தை சொன்னாவது நாங்கள் அர்த்தம் சொல்லலாம், நீங்கள் சொப்பனத்தையும் சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொப்பனத்தையும் சொல்லு. என்ன செய்கிறது, யாருக்கும் தெரியல. ஆனால் அங்கே ஒரு தேவ பக்தன் இருந்தான், அவன் பேர் தானியேல். சொல்லுங்க, தானியேல். கவனிங்க, அந்த தானியேல் இப்போ தேவனுடைய ஆவியை பெற்றவன் ஆகையினாலே அவன் ராஜா கண்ட சொப்பனத்தையும் சொன்னான், அதுக்கு அர்த்தத்தையும் சொன்னான். எப்படி சொன்னான் தெரியுமா? ராஜாவே, நீர் ஒரு சிலையை கண்டீர், அந்த சிலையினுடைய தலை பொன்னாயிருந்தது, மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனது, வயிறும் தொடையும் வெண்கலத்தால் ஆனது, கால்கள் 2 இரும்பால் ஆனது, பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்ததாக இருந்தது. இந்த பொன்னான தலை நீர்தான். உமக்கு பிற்பாடு மேதிய பெர்சிய அரசாங்கம் என்கிறது வரப்போகிறது, அதற்கு பிற்பாடு ரோம அரசாட்சி வரப்போகிறது. இல்லை, கிரீஸ் அரசாட்சி வர, அதுக்கு பிற்பாடு ரோம அரசாட்சி. இந்த ரோம அரசாட்சி 2ஆக பிளக்க போகுது, அதான் 2 கால். அதுக்கு பிற்பாடு ஜனநாயக ஆட்சி, இரும்பும் களிமண்ணும் கலந்தது. அப்படின்னா மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மனிதர்களை ஆளுகிறது, அந்த மாதிரி ஆகுது. அப்படி பாதங்கள் 2 இரும்பும் களிமண்ணும் சேர்ந்தது. அப்படி இருக்கிற நேரத்தில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு குண்டு கல் வந்து உருண்டு வந்து அந்த சிலையை மோதி சுக்குநூறாக்கி விட்டது. அதற்கு பிற்பாடு கவனிங்க, தேவன் உண்டாக்குற ஒரு பெரிய ராஜ்யம் வரப்போகிறது அப்படின்னு சொன்னான். யாரு? தானியேல் சொன்னான். நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்துக்கு சொப்பனத்தையும் சொன்னான், அர்த்தத்தையும் சொன்னான். ஓ, இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமுடைய எவரும் இல்லை, தேவனுடைய ஆவியை பெற்ற உண்மையல்லாமல் வேற என்ன, அவனுக்கு ஒரு ப்ரமோஷன் வேற கொடுத்தாரு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்களே, அது அவர் கண்ட சொப்பனம் எப்படியோ அப்படியே உலக சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, கிமு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக அல்லது 2000 வருஷத்துக்கு முன்னதாக, ஒரு 600 வருஷத்துக்கு மேலே முந்தி 2600 வருஷத்துக்கு முன்னதாக கண்ட கனவு இன்று வரைக்கும் அரசியல் ரீதியாக சரிவர உலகத்தில் நிறைவேறி கொண்டு வருகிறது என்று சொன்னால், அதை இந்த வேத புஸ்தகம் திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது யார் எழுதினது? தேவனுடைய ஏற்பாடு, இது தேவ புஸ்தகம். இது அதை மனிதர்கள் புரிந்து கொள்றதுக்காக மனிதர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க, நமக்கு புரிகிற பாஷையில் எழுதியிருக்கிறார்கள் ஒழிய இது மனிதனுடைய சிந்தனைகள் அல்ல, மனிதனுடைய கருத்துக்கள் அல்ல, தேவன் சொன்னவைகளை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதன்படிதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ கடவுள் உண்டு என்கிறதும் இந்த வேத புஸ்தகம் கடவுளுடைய வார்த்தைகள் என்கிறதையும் நாம் விசுவாசித்தால், கவனிங்க, அது அதன்படியே நமக்கு நேரிடுகிறது. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஐயா ரொம்ப உடம்புக்கு முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கணும். நானும் இன்னொரு சகோதரனும் போனோம். நாங்கள் போகிற பொழுது அந்த அம்மா, அவங்க வீட்டுக்காரர், நாங்கள் போகும்போது மணி 9 பகலில், அந்த அம்மா தலையில் ஐஸ் கட்டி வச்சு ஒரு துணியில் முடிஞ்சு கட்டிட்டு தலையில் கட்டிட்டு படுத்துட்ருக்குறாங்க. நாங்கள் போன உடனே எந்திரிக்க முயற்சி, பாஸ்டர் எனக்கு எந்திரிக்க முடியல பாஸ்டர். பரவாயில்லம்மா, படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தான் ஜெபம் பண்ணத்தானே வந்தோம், படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாச்சு? என்ன பாஸ்டர், காய்ச்சல், தலைவலி, ஒன்றும் பண்ண முடியல. பிரதர் எங்கே? அவர் டியூட்டிக்கு போயிட்டார் பாஸ்டர். சரி, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது போகலையா? இல்லை பாஸ்டர். சரி, இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் சுகமாயிருவீங்க அப்படின்னு. பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. பிரதர் ஒரு வசனம் வாசிங்க என்ன. அவரும் ஒரு வசனம் வாசித்தார். அதை நீங்களும் வாசிங்களே. 107ஆம் சங்கீதமா பார்த்து சொல்கிறேன் நான். 107வது சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என்ன கவனிக்கணும், ஆண்டவர் எதை அனுப்புகிறாராம்? வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ கவனிங்க,
ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், கவனிங்க. தலைவலிக்குதுன்னு என்னம்மா பண்ணுவீங்க? ஆஸ்பிரோவா அனாசினா? சும்மா சொல்லுங்க. தலைவலிச்சா என்ன சாப்பிடுவாங்க? மாத்திரை தான். என்ன மாத்திரை? அனாசின். கவனிங்க. ஒரு அனாசின் மாத்திரையை சாப்பிட்டா அது என்ன பண்ணுதுன்னா, அது வயிற்றுக்குள்ளே போய் அந்த ஜீரணமாகுது. அந்த அந்த மாத்திரையில் இருக்கிற சக்தி ரத்தத்தில் கலக்குது. ரத்தத்தில் கலந்து தலைவலிக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே போய் சண்டை போடுது. ஏய், அந்த துடிக்குது நரம்பல, அது ஸ்டாப் பண்ணு அப்படின்னு போய் அங்கே சண்டை போடுது. அப்படி பண்ணி எப்படியோ 2 ஹவர்ஸில் என்ன ஆகுது? அந்த வலியை குறைக்குது. சரி, இப்போ நான் சொன்னேன், இதை எப்படி நீங்கள் நம்புறீங்க? எப்படி? உங்களை சொல்ல அந்த அம்மா கிட்ட சொன்னேன், ஒரு தலைவலி தலைவலிக்குன்னா ஒரு மனுஷனுக்கு ஆஸ்பிரோ அந்த அனாசின்னு சாப்பிட்றாங்க. அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போய் என்ன பண்ணுது? வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணமாகி அது ரத்தத்தில் கலந்து அதில் இருக்கிற சக்தி போய் என்ன பண்ணுது? அந்த துடிச்சிட்டு இருக்குது அந்த நரம்பை போய் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஸ்டாப் பண்ணுது. அப்புறம் தலைவலி நீங்குது. அதே மாதிரி வசனம் என்ன செய்யுதுன்னா, வசனம் என்ன செய்தா? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறார். இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மனசில் அப்படியே சிந்தனை பண்ணி, இயேசு என்னுடைய வியாதிகளை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், எனக்கு எப்படி இருக்க முடியும்? நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் குணம் ஆனோம் என்று எழுதியிருக்குது, நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி, அப்பாலே போ சாத்தானே, தலைவலியை எனக்கு கொண்டு வரது உனக்கு அதிகாரம் இல்லை ஓ அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினா சுகம் உண்டாகிறது. உங்களுக்கு புரியல? சரி, இப்போ நான் சொல்றது கவனிங்க. ஒரு அவரை விதை, என்ன விதை? அவரை விதை பாக்கெட் பண்ணி எங்கே வச்சுருக்கீங்க? டப்பாவில் போட்டு வச்சுருப்பீங்க. இதை சரி, ஒரு யோசனை வந்துருச்சு, நம்ம வீட்டில் தான் இடம் இருக்குது, கொஞ்சம் போட்டால் என்ன பண்ணும்? அவரைக்காய் காய்க்கும்ல என்று அவரை விதையோ புடலங்காய் விதையோ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க? மண்ணில் போட்டு அது முளைச்சி வருது. நல்லா கவனிங்க. மண்ணில் போட்டு 3 நாள் ஆன உடனே என்ன ஆகுது? அவரை விதையை டப்பாவில் போட்டு வச்சுருந்தீங்க, ஒன்றும் ஆகலை, அப்படியே இருந்தது. பாக்கெட் பண்ணி வச்சுருந்தீங்க, ஒன்றும் ஆகலை, அப்படியே இருந்தது. இப்போ கொண்டு போய் ஈர மண்ணில் போட்டீங்க, என்ன ஆகுது? அதுக்குள்ளே இருந்த ஜீவன் அப்படியே முளையாக முளைஞ்சு இப்போ தன்னை மூடி இருக்கிற மண்ணை தூக்கிக்கிட்டு மேலே 2 இலை விடுது, அப்புறம் அப்படியே வளருது. நல்லா கவனிங்க. அப்போ அந்த விதைக்குள்ளே என்ன இருந்தது? ஜீவன். அதே மாதிரி அதுக்கு சூழ்நிலை உண்டு பண்ணி கொடுத்த உடனே அந்த ஜீவன் வெளிப்பட்டது போல இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நீங்கள் விசுவாசம் என்கிற தண்ணீரை ஊற்றி மனதில் அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இப்போ அது தன்னுடைய வேலையை காண்பிக்க தொடங்குறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுகம் உங்களுக்கு உண்டாகுது அப்படின்னு சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லுகிற பொழுது அந்த சகோதரிக்கு விசுவாசம் வந்துருச்சு. அந்த தலையில் கட்டியிருந்த அந்த ஐஸு கட்டி தூக்கி வீசி வச்சாங்க. ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிற பொழுது பெட்டை விட்டு எந்திரிச்சிட்டாங்க. பாஸ்டர், நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு சிந்திச்சேன், எனக்குள்ள பவர் வந்துருச்சு பாஸ்டர், எந்திரிச்சிட்டேன், தலைவலி ஓடி போச்சு பாஸ்டர். அவங்க போய் காப்பி போட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்களுக்கு குடித்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்பொழுதுமே அனுபவ ரீதியான காரியத்தை தான் சொல்லுவேன். சும்மா உதாரணத்துக்கெல்லாம் குரங்கு பணியாரம் பங்கிட்டுதுன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். கட்டுக்கதைகளை சொல்கிறதே இல்லை. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் பிரசங்கத்தில் ஒரு காலம் ஒருபோதும் எவருமே கேட்டதில்லை. என் பிரசங்கத்தை 10 வருஷமாக கேட்டிருக்காங்க. என்றைக்காலும் கட்டுக்கதையை சொல்லியிருக்கலாம் கேளுங்க. நேச்சுரலாக நடக்கிற காரியத்தை தான் சொல்லுவேன். அப்போது கவனிங்க, இது உண்மைதான். அப்போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு அத்தனை வல்லமை உண்டு. நாம் விசுவாசித்தால் அற்புதங்கள் நடக்கும். கவனிங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக நான் இது வரைக்கும் ஏராளமான சபைகளுக்கு போயிருக்கேன், ஏராளமான பேர்த்துக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். நம்ம சபை, நம்முடைய கிளைச்சபை, வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கூட போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் 9800 பேருக்கு அதிகமான பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு வட இந்தியாவில் வாரணாசினா கங்கை ஓடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே தான். அங்கே போனால் அது சிஎன்ஐ சர்ச்சில், என்ன சிஎஸ்ஐ சர்ச்சில், சிஎன்ஐ அதாவது சிஎஸ்ஐனா சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சிஎன்ஐனா சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. அந்த சபையில் கூட்டம், ஏன்னா அங்கே தான் நல்லா
சர்ச் இருந்தது. அங்கே தான் கூட்டம் நடத்துகிறோம். ஒரு 85 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, எல்லாம் மிஷினரிமார்கள். அப்போது அதை என்னை அழைத்தவர் சொன்னார், பாஸ்டர் இங்கே மிஷினரிமார்களாக இருக்கிறாங்க, ஆனால் யாரும் அபிஷேகம் பெற்றதில்லை, ரொம்ப பேர் அபிஷேகம் பெறாதவங்க இருக்காங்க, நீங்கள் அபிஷேகத்துக்குள் நடத்தினா நல்லா இருக்குன்னாரு. சரி, நான் அபிஷேகத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லி, இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க, போடுங்க முழங்கால், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ணால் 23 பேர் பெற்றுக்கொண்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் அவங்க? ஊழியக்காரர்கள், மிஷினரிமார்கள். அதில் என்ன விசேஷம்னா, அந்த சர்ச்சு பாஸ்டரும் பாஸ்டர் ஒய்ஃபும் பெற்றுக்கொண்டாங்க. யார் அவங்க? சிஎஸ்ஐ சர்ச்சு, அவர் சிஎன்ஐ. அவங்க வந்து என் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறோம் இதே சர்ச்சில், ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்ததே இல்லை பாஸ்டர். இன்றைக்கு எங்களுக்கு இவ்வளவு லேசாக இன்னும் அற்புதமாக இருக்குது, இவ்வளவு காலமும் நாங்கள் ஊழியம் செஞ்சு இது தெரியாமல் போச்சே. ஐயோ பாஸ்டர், உங்களை கர்த்தர் தான் கொண்டு வந்தார், எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்தது. இனி நீங்கள் எப்போ வந்தாலும் எங்களது ஃப்ரீ. எங்கள் சர்ச்சில் நடக்கிற கூட்டத்துக்கு அப்போ நாங்கள் வாடகை கொடுத்தோம், இனிமேல் ஃப்ரீ அப்படின்ட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்க வேணும். வசனத்தின்படி நாம் ஒரு காரியத்தை கேட்கிற பொழுது ஆண்டவர் அதை செய்கிறார். முதல்ல நான் ஒரு கூட சொன்னேன், வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்ண பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். வசனத்தை வச்சு தான் காரியத்தை ஒரு பிரசவத்துக்காக ஜெபம் பண்ணோம், டெலிவரி ஆயிடுச்சு. வசனத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். இன்னொன்று கூட சொல்லட்டுமா? டைம் ஆகிப்போச்சு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல முடியல, பரவாயில்ல, உங்களுக்கு பிரயோஜனமான காரியத்தை சொல்லணுமில்ல. கவனிங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அது நம்ம அதாவது வீடு ரோவாக 4 வீடு இருக்குது. அதில் முதல்ல வீடு நம்ம விசுவாசி சர்ச்சுக்கு வர்றவங்க சார். அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண, அப்போ ஒரு அம்மா வந்திருந்தாங்க பக்கத்தில், பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரருக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் என்ன நினச்சிட்டு உடம்பு சரியில்லை போட்டுக்கிட்டு, அவர் என்ன உடம்பு சரியில்லையான்னு. இல்லை பாஸ்டர், குடிக்கிறார் பாஸ்டர். அப்படியே அவர் இருக்கிறாரு அங்கே வந்து ஜெபம் பண்ணுறேன். ஐயோ ஒன்றும் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவார். பேசினா நான் பார்த்துக்கிறேம்மா வாங்க. போனால் அவர் 4 வீடு இருக்குதுங்களா, கடைசி வீடு போனால் அவர் உட்காந்துருக்காரு, ஆஃப் கால் ட்ரவுசர் போட்டுட்டு இருக்காங்க. சோத்ராம் பிரைஸ் லார்ட் அப்படின்னா. யார் சார் நீங்கள்? உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தேன். அதுக்கெல்லாம் நான் லாய்க்கே இல்லை சார். நான் லாய்க்கு இல்லாதவங்க தான் சார் ஜெபம் பண்ணணும். யார் இருக்கவங்க தான் டாக்டர்கிட்ட போவாங்க. இப்போ நீங்கள் லாய்க்கு இல்லைன்னு சொன்னீங்களா, அப்போ உங்களுக்கு தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னாரு. அப்படியே உட்காந்துட்டு முன்னால் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, அவருக்கு முட்டை கண்ணுன்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி இவ்வளோ பஸ் இப்படி பார்த்தாருன்னா நமக்கு பயமாக இருக்கும். அவர் பாட்டு, என்ன சார் கண்ணெல்லாம் சவந்திருக்கு, என்ன உடம்பு சரியில்லையான்னு தெரியாத மாதிரி. அவர் பாருங்கள், குடிகாரராக இருந்தாலும் யதார்த்தமானவர். சார் நான் குடிகாரன் சார், குடிச்சிடுறேன் சார். ஏன் சார் குடிக்கிறீங்கன்னு? மனசில் நிம்மதி இல்லை, குடிக்கிறேன்னு. இப்போ வந்துருச்சா நிம்மதின்னு? இல்லை நிம்மதி இல்லை குடிக்கிறேன்னு சொன்னீங்களா, குடிச்சதுக்கு பிற்பாடு நிம்மதி வந்துருச்சான்னு? இல்லையே, பின்ன ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு. நான் சார் எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ண சார், என் பொண்டாட்டி மேலே சத்தியம் பண்ண சார், குடியை நிறுத்த முடியல சார். பார்த்தீங்களா, குடியை மட்டும் இல்லை எதையும் பண்ண முடியாது. இந்த 2 இன்ச்சு பீடியை குடிச்சு பழகினவனை ராத்திரி 12 மணிக்கு மிஸ்டர் எந்திரின்னா எந்திரிக்கிறார், எடியா அப்படின்னு எடுக்கிறார், வெய்யா வாயிலின்னா வைக்கிறார், தீப்பொட்டி எடியா அப்படின்னா தீப்பொட்டி எடுக்கிறார். என்ன பார்த்துட்டு இருக்கிற, கொளுத்துறார், வெய்ய வாயில இழு புகை எழுகிறார், விடுறாரு. அப்புறம் அது சொல்லுது, போய் படு, இனிமேல் தான் தூக்கத்தை நானும் வர விடுவேங்க. 6 அடி மனுஷன் 2 இன்ச்சு பீடிக்கு அடிமைப்பட்டுறான். இப்போ நீங்கள் குடிக்கிறீங்களே, எப்படி சார் அதை விட முடியுமுன்னு? இன்னும் ஷார்ட் பண்ணிட்டோன்னு நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா விட்டுருவீங்கன்னு. எப்படி சார்? நான் அதான் பைபிள், அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறதுண்ணா. ஜெபம் பண்ணால் விட்டுருவா சார்? கட்டாயம் பண்ணணும், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. எப்படி சார்? நான் புதிய ஏற்பாட்டை எடுத்து அதில் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீங்களான்னு. வாசிப்பேன் சார். நான் இந்தாங்க வாசிங்கன்னு வாசிச்சார். நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 18:19. பூமியிலே 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு தடவை வாசிங்கண்ணா. உங்களை சொல்ல, அவரை சொன்னேன், வாசிச்சார். இன்னொரு தடவை வாசிங்கண்ணா, வாசிச்சார். 3 தடவை வாசிச்சார். இப்போ சொன்னேன், அதில் எழுதியிருக்க பாருங்க, பூமியில் 2 பேர் ஒரே மனதா ஜபம் பண்ணுனா
எதை கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு உண்டாயிருக்கு. கொடுப்பேன்னு சொல்ல, என்னென்ன எழுதியிருக்கு? உண்டாயிருக்கு. அப்போ உண்டு பண்ணி கொடுக்குற வேலையை நம்ம கையில் கொடுத்துட்டார் ஆண்டவர். அதனால் நீங்களும் அப்படித்தான். இந்த குடியை விட்டுற வேணுமானா நீங்கள் ஜெபம் பண்ண வேணும். நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு? நான் என் மனைவி மட்டும்தான். குழந்தைகள் இல்லை. கல்யாணமாகி எவ்வளோ வருஷமாச்சு? கல்யாணமாகி 12 வருஷமாச்சு. குழந்தையே இல்லை. நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் பாருங்கள் 2 பேர் 3 பேர் ஆகிடுவீங்க. இந்த வீடு சொந்த வீடான்னு? இல்லை சார், வாடகைன்னு. என்ன பண்ணுறீங்க? நான் சிவிஆர்டியில் வேலை செய்கிறேன். சிவிஆர்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இந்த வீட்லேயே இருக்கிறது. நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷம் புதுசாக வீடு நீங்களே சொந்த வீடு கட்டிடுவீங்க. மெய்யாவா சார்? மெய்யாவே தான் நான் சொல்கிறேன்னே. அவருக்கு ஒரே உற்சாகமாகிடுது. சரி சார், நான் சரி சார். உங்கள் மனைவியை கூப்பிடுங்க. அவங்க தான் நிற்கிறாங்க. என்ன பண்ணுங்க? நான் சொல்கிற மாதிரி செய்யணும். டெய்லி என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த வசனத்தை எடுத்து உங்கள் மனைவி கையை அது மேலே கை வைக்க சொல்லுங்கள். வையுங்க. அதுக்கு மேலே உங்கள் கை வைங்க. ஆண்டவரே, இந்த வசனம் நீர் சொன்னது. பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு எதை வேண்டிக் கொண்டாலும் அது அவர்களுக்கு உண்டாயிருக்கும்னு சொல்லியிருக்கு. நாங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு கேட்குறோம். ஆண்டவரே, நான் இந்த குடியை நீ தொடவே கூடாது. 2வது, எங்களுக்கு சொந்த வீடு இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும். 3வது, ஆண்டவரே, எங்களுக்கு கல்யாணமாகி 12 வருஷமாச்சு, குழந்தை இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு குழந்தை வேணும். இப்படி சொல்ல தெரியுமா? தெரியுமா? சொல்லுவேனே. அவ்வளவுதான் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 பேர் கரெக்டாக அதே மாதிரி பண்ணாங்க பாருங்களேன். ஒரு 15 நாள் கழிச்சு போகிறேன். அந்த அந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழையிற பொழுதே அவங்க அம்மா ஓடி வந்தாங்க. ஐயா ஐயா, போன தடவை நீங்கள் வந்துட்டு போனீங்களே, அதிலிருந்து பையன் குடிக்கிறது இல்லையா ஐயா, அவன் 13 வருஷமாச்சையா அவன் வேலைக்கு போய் ஒரு நாளாயிலும் சம்பளம் வாங்கினா எனக்கு காசு கொடுத்து இந்த அம்மா அதாவது பலகாரம் வாங்கி சாப்பிடுன்னு சொன்னதில்லையா. இந்த மாதம் சம்பளம் வாங்கி 150 ரூபா கொடுத்தா ஐயா. நான் சொல்கிறது 150 ரூபாங்கிறது இப்போ 25 வருஷத்துக்கு முன்னால். அதாவது அப்போது பெட்ரோல் விலை எவ்வளவு தெரியுமா? 13 ரூபா. எப்படி? 1 லிட்டர் பெட்ரோல் 13 அப்படின்னா இப்போ பார்த்துங்க 150 ரூபாய் எவ்வளோ பெருசுன்னு. சரி ஐயா, அது மட்டும் இல்லையா, மனைவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திடுவான்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஐயா. அந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் ஒரு சேலை வாங்கி கொடுத்தான்னு இல்லையா. இந்த மாதம் சம்பளம் வாங்கின உடனே அவளை கூட்டிகிட்டு போய் வயலட் கலரில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் ஒரு சாரி வாங்கி கொடுத்துருக்கான் ஐயா. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்படி பெரிய மாற்றம் ஐயா அவன் இருக்கான் ஐயா. போய் பார்க்குறேன், பைபிள் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் நான் சந்தோஷமாக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவர் பேர் ஏழுமலை, எலியான்னு பேர் மாற்றினோம். அவருக்கு ஒரு குழந்தை ஒரே வருஷத்தில், கவனிங்க, ஒரு குழந்தை சாமுவேல்னு நான் தான் பேர் வச்சுருக்கிறேன். கவனிங்க, அதுக்கு அடுத்தது ஒரு பையன், அதே மாதிரி பையன் பிறந்தது, அதுக்கு எலிசான்னு வச்சுட்டோம். கவனிங்க, இவர் எலியா. கவனிங்க, அந்த மாதிரி பேர் வச்சுட்டோம். நல்லா இருக்கிறாங்க. கவனிங்க, அப்போ தேவனுடைய வார்த்தை அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்ச உடனே அவர் பக்கத்து இடத்த வாங்கி அவரே கொளுத்து வேலை செய்கிறார். அவங்க தம்பி வந்து கசாப் கடையில் வேலை செய்கிறார். அந்த இவரையும் ஹெல்ப்புக்கு வச்சுட்டு பிரமாம வீடு கட்டிட்டாரு. அப்போது தேவ வார்த்தையை நம்பி விசுவாசித்தால் நமக்கு எல்லாம் நடக்கும். நான் எதோ சொல்ல வந்தேன். உங்களுக்கு அதிகமான பேர் படித்தவங்களால் கோவிச்சுக்காதீங்க. யாரும் அதிகமாக படித்த காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போனால் அதை பைத்தியக்காரன் வளர்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால தான் பக்தி விருத்திக்கு எதுவான காரியத்தை அதிகமாக சேர்த்து சொல்லிட்டேன். ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த விஞ்ஞானி, எந்த படிப்பாளி, எந்த நாஸ்திகன் கேட்டாலும், என்ன கேள்வி கேட்டாலும் நம்மால் பதில் சொல்ல முடியும். ஏனென்றால் நாம் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றலாய் அல்ல, அவருடைய மகத்துவங்களை கண்ணார கண்டவர்களாகவும் கண்டு அனுபவிக்கிறவர்களாகவும் நாங்கள் போதிக்கிறபடியினாலே நாம் தைரியத்தோடு அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்கள் காரியங்களை எல்லாம் பேச முடியும். இந்த வேத புஸ்தகம் நமக்கு அதை கற்பிக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நல்ல போதகராக இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையினாலே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சாருக்கு கண்ட கனவின் பிரகாரம், தானியேல் சொன்ன அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தின் பிரகாரம் இன்றைக்கு உலக சரித்திரமே நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அப்போ இது வேத புஸ்தகமா இல்லையா? அல்லேலூயா. பூமி உருண்டை என்று இயேசு பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லி இருக்கிறது. இந்த பைபிளில் பூமி உருண்டை என்கிறதை 2000 வருஷத்துக்கு பிற்பாடு இப்பொழுதுதான் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்போ இது மனிதன் உண்டாக்கினது அல்ல, தேவன் உண்டாக்கினது. அதே போல சிருஷ்டிப்பினுடைய மகத்துவங்கள் அத்தனையும்
கடைசியாக வேணும் ஒன்று சொல்லி பிடிச்சார் உங்களுக்காக. ஜலப்பிரளயம் வந்ததுன்னு சொல்கிறோமே நோவாவின் காலத்தில், ஏன்னா வேத புஸ்தகத்தில் அது எழுதியிருக்குதே, அது எப்படி ஜலப்பிரளயம் வந்திருக்கு அப்படின்னு அநேகர் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இப்பொழுது புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களாக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறேன் கேளுங்களேன். அமெரிக்கா ஐக்கிய தேசத்துக்கு போகிற இதில் ஜிப்ரால்டர் ராக் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன பாறை? ஜிப்ரால்டர். அதுக்கு அந்த பக்கத்தில் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் மனுஷன் இதுக்கு பிற்பாடு தெரிசனோ இதோட முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த பக்கம் ஒன்றும் இல்லை, அங்கே யாரும் போக வேண்டியதில்லைன்னு. ஆனால் அதற்கு பிற்பாடு தான் அமெரிக்காவையே கண்டுபிடிச்சாங்க. அமெரிக்கா அதுக்கு அந்த பக்கம் தான் இருக்குதா, அதையும் கண்டுபிடிச்சாங்க. சரி, அமெரிக்காவில் புதைபொருள் ஆராய்ச்சி செய்தார்கள், ஆப்பிரிக்காவில் ஆராய்ச்சி செய்தார்கள், ஐரோப்பாவில் ஆராய்ச்சி செய்தார்கள், நம்ம நாட்டில் இமயமலை மேலும் ஆராய்ச்சி செய்தார்கள். கவனிங்க, உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். இமயமலையில் 10,500 அடிக்கு மேலே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கில் போய் புதைபொருள் ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சாங்க. பார்த்தா அங்கே பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய மீனை என்ன சொல்லுவாங்க, திமிங்கலம். திமிங்கலத்தினுடைய எலும்பு கூட அங்கே இருக்குது. திமிங்கலம்னா எவ்வளோ எப்படி இருக்குன்னு தெரியுமா? மீன் பார்த்துருக்கீங்களா? மீன் திமிங்கலம் என்ன எப்படி இருக்கும்னா, கவனிங்க, 150 அடி நீளம் இருக்கும். அது வெயிட் எவ்வளவு தெரியுமா? 120 டன்னு. ஒரு டன்னுன்னா 1000 கிலோ. 120 டன்னுன்னா எவ்வளவு? 1,20,000 கிலோ. அவ்வளவு பெரிய மீன் எந்த காக்கா தூக்கிட்டு வந்து அங்கே போட்டிருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதாவது கடல் மட்டத்திலிருந்து 10,500 அடி உயரத்தில் எப்படி அந்த மீன் அங்கே போச்சு? மீன் எலும்பு கூட அங்கே இருக்குது, எப்படி போச்சு? சின்ன மீனாக இருந்தால் காக்கா தூக்கிட்டு வந்து போட்டிருக்கோம், கழுகு தூக்கிட்டு வந்து போட்டிருக்குன்னு சொல்லலாம். அது எப்படி போச்சு? சரி, இது இப்படியாச்சா? அடுத்தது அமெரிக்காவில் பார்த்தா அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஆப்பிரிக்காவில் பார்த்தா அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐரோப்பாவில் ரஷ்யா மற்றும் ஜப்பான் பகுதிகளெல்லாம் பார்த்தா அதே மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, நம்ம நாட்டு யானைக்கும் ஆப்பிரிக்கா யானைக்கும் வேறுபாடு இருக்குது. நல்லா கவனிங்க. அமெரிக்காவில் இருக்கிற மிருகங்கள், குளிர் பிரதேசத்தில் இருக்கிற மிருகங்கள் நம்ம நாட்டில் இருக்க முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. அதனால தான் இங்கே இல்லை. அங்கே அந்த மிருகங்களுடைய எலும்பு கூடுகள் நம்ம நாட்டில் கிடைக்குது. நம்ம நாட்டில் இருக்கிற மிருகங்களுடைய எலும்பு கூடுகள் அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவில் கிடைக்குது. எப்படி? அப்போ பெரிய உலகளாவிய ஜலப்பிரளயம் வந்ததுனால இந்த மீன்கள் அல்லது பறவை இனங்கள் மட்டும் இல்லாமல் ஊர்வன அந்த மிருகங்கள், கால்நடைகள் இதெல்லாம் செத்து மிதந்து அப்படியே அலைகளை அடிச்சு ஏன் 372 நாள் ஜலப்பிரளயத்தில் தண்ணி வந்து நின்று இருக்குது. எப்போ? 360 நாளே எவ்வளவு? 1 வருஷமாச்சு. 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா அப்போ அலையை அடிச்சு போயிருக்காதா? அப்படி போனவைகளை எல்லாம் எலும்பு கூடுகளை கண்டெடுத்திருக்கிறார்கள். அப்போ இது இந்த மாதிரி இடங்களில் இருந்திருக்கிறது என்று. மனிதனுடைய எலும்பு கூடுகள், பறக்கிற பறவைகளுடைய எலும்பு கூடுகள், நீந்துகிற மீன்களுடைய எலும்பு கூடுகள், மனிதனுடைய எலும்பு, இதெல்லாம் எடுத்து பார்த்துருக்கு. அப்போ அந்தந்த தேசத்துக்குரியதான் அந்தந்த இருக்குது. இப்போது இந்த தேசத்துக்குரியது அங்கே இருக்குதுன்னா காரணம் என்ன? அப்படிப்பட்ட உலகளாவிய ஜலப்பிரளயம் வந்ததுனால இது மிதந்துட்டு போயிருக்குது. ஏன்னா 1 வருஷத்துக்கு மேலே தண்ணி இருந்திருக்குது. அப்போது இதை பார்த்து கண்டுபிடித்ததுக்கு பிற்பாடு இந்த வேத புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை. அவருக்கு தான் தெரியும் உலகம் முழுவதும் ஒன்றா பார்க்குறவர். நம்ம போட்டிருக்கிற கண்ணாடியில் இங்கே இருக்கிறது தான் தெரியும். ஆனால் அவர் கண்ணாடி போடல. அவர் பார்க்குற பொழுது என்ன தெரியும்? மனிதன் கண்டுபிடிச்ச இந்த செல்ஃபோனில் இங்கிருந்து அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு ஃபோன் போட்டால் 10 நம்பரை போட்டால் அங்கே ட்ரிங்குங்குது பேசுகிறான் மனுஷன். இப்போ வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம் அப்படின்னா அங்கேருந்து அவன் பேசுகிறதவனையும் பார்க்க முடியுது, இங்கே நம்மையும் பார்க்க முடியுது. அவங்க பார்க்குறாங்க, அவங்கள நம்ம பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ மனிதனுடைய மூளைக்கே இவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னா ஆண்டுடைய மூளை எப்படிப்பட்டது? காலங்கள் கடந்தது. ஆகினால் எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத புஸ்தகம் சத்தியம். இந்த வேத புஸ்தகம் சத்தியம் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, பரலோகமும் சத்தியமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒன்றையும் சொல்லி முடிச்சிடுறேன். சமீபத்தில்
இந்த ஹபிள் டெலஸ்கோப்னு ஒன்று இருக்குது. அதான் நாசா விண்வெளி ஸ்தாபனம் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஹபிள் டெலஸ்கோப் தான் உலகத்திலே பெரிய டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப்பில் பார்த்தா நட்சத்திரங்களை எல்லாம் போட்டோ எடுக்க முடியும். அப்படி தூரதேசத்தில் இருக்கிறத கிரகங்களை எல்லாம் பார்க்க முடியும். இப்போது எத்தனை கிரகங்கள் இருக்குது? இது என்ன கிரகம் எனக்கு என்ன தெரியுமுங்கிறீங்களா? கவனிங்க. முதல்ல 7 கிரகங்கள் இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ 9 கிரகங்கள் இருக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ 2 கண்டுபிடிச்சிருக்காங்க. உப கிரகங்களும் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அது எப்படி இருக்கட்டும். கவனிங்கள். இதையெல்லாம் அதில் இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கத்தக்கதான ஹபிள் டெலஸ்கோப்னு ஒன்று இருக்குது. இந்த டெலஸ்கோப்புக்கு ஒரு லென்ஸு, அதை என்னன்னு சொல்கிறது, கண்ணாடி, அது ஒரு மலை மேலே வச்சுருக்குறாங்க. அந்த மலை மேலே இருக்கிற கண்ணாடியில் அழுக்கு படிஞ்சிருச்சான். அந்த அழுக்கு படித்தது கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்களாம். தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு சும்மா டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு அதை இது எந்த திசை பெறுற? கிழக்கையா மேற்கையா? மேற்கு. இது வடக்கு. இந்த வட திசையை பார்த்து வச்சு ஒரு கிளிக் அடித்தாங்களாம். அப்போ அதில் ஒரு ஒளிமயமான பட்டணம் இறங்கி வர்ற மாதிரி, அப்படியே ஒளிமயமான பட்டணம், பெரிய மாளிகை இறங்கி வர்ற மாதிரி அதில் விழுந்துருக்கு. அச்சோ, கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரத்தை எல்லாம் கூட நம்ம படம் எடுத்துட்டோம். சந்திரன், சூரியன், அப்புறம் என்னத்தவோ படம் எடுத்துட்டோம். இது எங்கே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை இருக்குதே, இது எங்கே இருக்குது, இது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போச்சு என்று சொன்னால் ஃபோட்டோவில் விழுந்துருக்குது. ஆனால் இவங்களுக்கு தெரியல. அப்போது இந்த விஞ்ஞானிகள்லாம் தலையை பிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரா, அவர் பெந்தகோஸ்தே விசுவாசி. யார்? பைபிளை நல்லா படிக்கிறவர். அவர் சொன்னாரா, நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் கவனிக்க வேணும்னா சொல்லுன்னா. பைபிளில் 21ஆம் அதிகாரம் 21 வெளிப்படுத்தின விசேஷம் 21:10 இப்படி எழுதி இருக்கிறது. தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு அந்த தூதன் காண்பித்தான் அப்படின்னு எழுத இருக்கிறத பார்த்த உடனே அப்போ இந்த விசுவாசி சொன்னார், அந்த விஞ்ஞானி சொன்னாரா, அவர் யார்? விசுவாசி, பெந்தகோஸ்தே விசுவாசி சொன்னாரா, பைபிள் இப்படி எழுதப்பட்டிருக்குது, வரப்போகிற ஒரு உலகம், அதாவது புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்கிற ஒன்று வரப்போகிறது அப்படி பைபிள் எழுதியிருக்கிறது. அதுதான் இப்போ இந்த ஃபோட்டோவில் விழுந்திருக்குது என்று சொன்னாராம். அப்போது சரி, இது ரகசியமாக இருக்கட்டும், இதை நம்ம வெளியே சொல்ல வேண்டாம் என்று வைத்து வந்தார்கள். இதை நியூஸ் ஃப்ரம் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை இருக்குது, அந்த பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க. அது நான் படிச்சுட்டு ஒரு டிவி ப்ரோக்ராமில் பேசினேன். பேசி முடித்து அடுத்த நாள் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார் அமெரிக்காவிலிருந்து எனக்கு. அவர் யாருன்னா அந்த நாசா விண்வெளி ஸ்தாபனத்திலிருந்து ரிட்டையர்டான சயின்டிஸ்ட்டு. ஃபோன் பண்ணி விசாரித்தார், எப்படி பாஸ்டர் உங்களுக்கு இந்த காரியமெல்லாம் தெரியும்? நாங்கள் இதையெல்லாம் விஞ்ஞானிகளெல்லாம் ரகசியமாக வச்சுருக்கிறோமே, உங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சது? நான் சொன்னேன், உங்களிலிருந்து ஒருத்தர் தான் தகவல் கொடுத்து நியூஸ் ஃப்ரம் இஸ்ரேலுங்கிற பத்திரிக்கையில் போட்டிருக்கிறாரு, இன்னாருன்னு பேரும் சொன்னேன், போட்டிருக்கிறாரு, அதைத்தான் நான் சொன்னேன். பாஸ்டர்லாம் உண்மைதான், ஆனால் இது வெளி உலகத்துக்கு இப்போது நாங்கள் சொல்லலை, இப்படி இருக்கிறதுன்னு சொன்னோம். அப்போ கவனிங்க, இப்போ நாம் குருட்டு நம்பிக்கையில் இல்லை, அவருடைய மகத்துவங்கள் எல்லாம் கண்ணார கண்டவர்கள் மட்டுமல்லாமல் பரிசுத்தவான்கள் எழுதி வைத்தது, பக்தர்கள் எழுதி வைத்தது, தேவன் உள்ளூத, தேவன் இப்படி இப்படி எழுதுன்னு சொல்ல இன்ஸ்ட்ரக்ட் பண்ண எழுதி வைத்தவைகள் தான் இந்த வேத புஸ்தகம். அதனால் இது மனிதனுக்கு விளங்க வேணுங்கிறது இல்லை, இதில் இருக்கிற ரகசியம் எல்லாமே விளங்கிடாது, இனி சம்பவிக்க போகிற பற்றி எழுதியிருக்கிறதெல்லாம் விளங்கிடாது. ஆனால் அந்தந்த காரியங்கள் நடக்கிற பொழுது அவனுக்கு விளங்கும். பூமி உருண்டு இன்னும் 2600 வருஷத்துக்கு முன்னதாக எழுதப்பட்டிருந்தது, கண்டுபிடிச்சாங்களா? இல்லையே, அதை புரிஞ்சு கொள்ளவே முடியல. ஆனால் இப்பொழுது புரிய வருது. எப்போ பூமி உருண்டைன்னு இந்த மனிதனுடைய விஞ்ஞானம் எதை நம்புகிறதோ அதன் மூலம் கண்டுபிடித்த பொழுது அவனுக்கு விளங்குகிறது. அதுபோல் இன்னும் காலங்கள் இருக்கின்றன, காரியங்களும் இருக்கின்றன. அவைகளெல்லாம் நடந்தேறும் பொழுது நமக்கு வேதத்துடைய உண்மைகள் புலப்படும். எப்படியோ இன்றைக்கு நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை. இது அதாவது கடந்த காலத்தை பற்றியும் சொல்லுகிறது, நிகழ்காலத்தை பற்றியும் சொல்லுகிறது, எதிர்காலத்தை பற்றியும் சொல்லுகிறது. ஆகையினாலே இதை நாம் வாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இதை விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும்
நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும், சந்தேகமே இல்லை. அல்லேலூயா.